உறுதுணை. பொன்னையனின் மின்சார கோபுரம் ப்ராஜெக்ட் தமிழகம் முழுவதும், அதாவது தமிழகத்தில் அதிகபட்சம் மின்சார கோபுரம் இவரின் மூலமாக அமைக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். இப்படி இவரின் உழைப்பு விழலுக்கு இறைத்த நீர்போல் ஆனது. ஏனென்றால் இவரின் உழைப்பு மெயின் கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனியின் முதலாளிக்கு செல்கின்றது. இவரோ சப்கான்ட்ராக்டர், படிக்காதவர். இதனால் அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இவரின் திறமையும் உழைப்பும் சென்று சேரவில்லை. ஆனால் அதை பற்றி பொன்னையன் யோசிக்கவில்லை. அவர் எண்ணமெல்லாம் உழைப்பு உழைப்பு. உழைத்து கொண்டே இருந்தார். உலகம் உன்னை மதிக்க வேண்டுமென்றால் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். உழைப்பு பிழைப்புக்கு மட்டும் வழியல்ல, உலகில் நீ நிலைத்து நிற்கவும் அதுதான் வழி. பொன்னையன் வறுமையில் ஆரம்பித்த உழைப்பு பின்னாளில் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கவும் காரணமாக இருந்தது. தனது உழைப்பையும் உண்மையையும் நேர்மையையும் கணக்கு வழக்குகளையும் சரியாக பார்த்து கொண்டு தனக்கு உறுதுணையாகவும் உதவியாகவும் இருந்தவர் கணக்கப்பிள்ளை ஆறுமுகசாமி. பொன்னையன் வாடகை வீட்டில் இருந்தாலும் தனக்கு உறுதுணையாக இருந்த ஆறுமுகசாமிக்கு வீடு ஒன்றை கட்டி கொடுத்தும் அவரின் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் பொன்னையன் உதவிகள் செய்தார். பொன்னையன் நம்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் தனக்கு துரோகங்கள் செய்தாலும் தனக்கு ஆரம்ப காலங்களில் உதவியாக இருந்ததை நினைத்து துரோகத்தை மன்னிக்கும் ஆற்றல் பெற்றவர் பொன்னையன். அன்புக்கு பாத்திரமாயிருப்பதை விட நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருப்பதே மேல் என்ற வார்த்தைக்கு நாயகனாக விளங்கியவர் ஆடிட்டர் தூத்துக்குடி கருணாகரன். ஆம், பொன்னையன் டிரான்சிஷன் உலகில் கொடிகட்டி பறக்க ஆரம்பிக்கின்றார். பொன்னையன் படிக்காதவர், ஆனால் மெத்த படித்தவர்களை விட யோசனை சொல்வதில் வல்லவர், அறிவாளி. இவற்றையெல்லாம் ஆவணமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் கொண்டு வர வேண்டும். கணக்கு வழக்குகள் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய வருமானத்தில் அரசாங்கத்துக்கு வரியை முறையாக செலுத்த வேண்டும். இதையெல்லாம் முறையாக நம்பிக்கையாக நடத்தி வந்தவர் கருணாகரன் அவர்கள். தன் பார்வையில் ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை யூகிப்பதில் பொன்னையன் வல்லவர். அவர் யூகித்தது போல் கருணாகரன் அவர்கள் கடைசி காலகட்டம் வரை பொன்னையனுக்கு நம்பிக்கை நாயகனாக திகழ்ந்தார்.